ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். ஃபயர் ட்ரில் ஒன்று இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடக்க போகுது. வந்து பாருங்கள், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஃபயர் ட்ரில் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணுன்றது கட்டாயப்படுத்தியிருக்கு. இருந்தாலும் சில பேர் பின்பற்றுறதில்லை. இதை நீங்கள் பின்பற்றும் பொழுது ஆபத்து காலங்களில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபயர் ட்ரில்னால் வெறும் ஃபயர் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, இது மாதிரி மரங்கள் எதனா விழுந்திருக்குன்னா அதிலேருந்து காப்பாற்றுறது எப்படி அப்படின்ட்டு தான் இன்றைக்கி விளக்கம் அளிக்க போகிறாங்க. மதிப்பிற்குரிய குருநாதன் சார் ரொம்ப அனுபவசாலி. அவர் இப்போ நமக்கு என்ன விளக்கம் அளிக்கிறான்னு பார்க்கலாம். வணக்கம் சார், உங்களோட பேர் என்ன? என் பேர் குருநாதன். குருநாதன், என்ன இன்னைக்கு உங்கள் அப்பார்ட்மெண்ட் ஒரே அல்லோகலப்படுது, என்ன விஷயம்? இன்னைக்கு ஃபயர் ட்ரில் சேஃப்டிக்காக ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஓகே. ஆக்சுவலாக இப்போ இது எதனால் நடத்துகிறாங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ எனிதிங் ஹேப்பன்ஸ் டு ஒரு கம்யூனிட்டி, ஸோ நம்ம வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம். ஸோ ஒன்லி ஃபயர் மட்டுமா சார் இதில்? ஆமாம், இது வந்து மெயினாக ஃபயர் தாங்க. ஒன்லி ஃபயர். ஏதாவது ஃபயர் ஏதாவது ஏற்பட்டதுன்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும், நம்ம இந்த அளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப ரொம்ப எலாபரேட்டாக சொல்லி கொடுத்துறாங்க. ஃபயர் சேஃப்டியிலேருந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா கம்யூனிட்டி எல்லா ஃப்ளாட்ஸ்லையும் வந்து அவங்க வந்து ஒரு இது கம்பல்சரியா இல்லை அப்பார்ட்மெண்ட் சாய்ஸ் எடுத்துக்கிறதா சார்? இல்லைங்க, கம்பல்சரின்னு கிடையாது. ஆனால் எல்லா ஃப்ளாட்ஸுக்கும் போய் அவங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம இது நமக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், எப்படி பண்ணுறாங்க என்ன, நம்ம வந்து சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இதை எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே அமல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அமல்படுத்தணுங்க. ஏன்னா இதை கம்பல்சரியா ஒரு சட்டம் மாதிரி கூட பண்ணலாம்ல? சட்டம் மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க சாய்ஸ் கூடாம எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே இயர்லி ஒன்ஸ் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். பண்ணா தான் நல்லதுங்க. 17 மாடி 18 மாடின்னு இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 17 மாடிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ 20-25 கூட வந்துருக்கு. அதனால எல்லாரும் வந்து இந்த ட்ரைனிங்ல கலந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்லி தராங்க, எப்படி எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அதனால நம்ம வந்து இதுல கலந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இட் இஸ் நைஸ். குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார். இப்போ நம்ம எப்படி ஃபயர்லேருந்து எஸ்கேப் ஆகுது பார்க்கலாமா? நன்றி. நீங்கள் ரியலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த யூடியூப் போடுறீங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம அப்பார்ட்மெண்ட் இல்லை, எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ குருமூர்த்தி சார், நன்றி. தேங்க்யூ. ஹலோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் ஆயத்த நிலையில் இருக்கோம். ஃபயர் இன்சிடென்ட் நடக்குதுன்னும் போது அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்றத இப்போ நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க. வாங்க 1 by 1 பார்க்கலாம். எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இதை பண்ணலைன்னா கூட இது உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க பார்க்கலாம். எல்லாரும் கீழே வாங்க, தயவு செய்து மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் கீழே வாங்க. ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து வாங்க எல்லாரும். ஃபயர் சேஃப்டில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம் டவுன். அவ்வளோதான். இப்போ எல்லாம் கீழே இறங்கி வந்தோன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடும். அப்பார்ட்மெண்ட்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம எல்லாராலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த ஒரு டெமோ உங்களுக்கு கொடுக்குறோம். எவ்வளவு நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு நேரத்தை மற்றவருடைய உயிருக்கு உங்களுடைய உயிருக்கு உடைமை எக்கனாமிக்காக நீங்க சேவ் பண்ணுன்றதுனால நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். 20 நிமிஷம் உங்களுக்கு என்னன்றதை நாங்கள் பண்ணி காட்டுறோம். ரொம்ப நன்றி. வெரி குட். இந்த மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்ணோம், வெளியில வந்துடணும். அந்த பிளேஸ்ல வெளியில வரும்போது உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, புகையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போ வெளியில வந்தோடனே என்னாச்சு, புகை அதிகமாகிடும். புகை அதிகமான பிறகு அது எங்க போகும்? புகை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னாக்கா இருக்கிற மேல ஃப்ளோருக்கு எல்லாம் என்னென்னலாம் வழி இருக்கும் அங்கெல்லாம் போகும். அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணணும், ஜன்னல் கதவை மூடணும். ஜன்னல் கதவை என்ன பண்ணிடணும், மூடிடணும். சப்போஸ் வந்து ஜன்னல் கதவை மூட முடியாம போகும்போது புகை அதிகமா மேலே போயிட்டு நீங்க பாக்குறீங்க, அந்த சடன் டைம்ல உள்ள யாருக்கும் ஒருத்தருக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. அவர் மேல ஃபயர் ஆன உடனே நீங்க என்ன பண்ணி வெளியில நிக்கிறீங்க. வெளில நின்ன உடனே அவர் ஃபயர் ஆன பர்சன் என்ன பண்ணுவாரு, உங்களை வந்து என்ன பண்ணுவாரு, கேட்ச் பண்ண நினைப்பாரு. அப்ப நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், டக்குனு கதவு திறந்துட்டு எதிர் வீட்டு கதவை நான் திறந்து வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நினைச்சிங்களா, உங்களை பிடிச்சிப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, போக முடியாது. அவர் எப்படி பிடிச்சிக்கிறாருன்னு பாப்போமா? இந்த பாருங்க, ஃபயர்ல வராரு, அவர் எதிரில் வரும்போது என்ன பண்ணிடுறாரு, அவரு அந்த பர்சனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவர் கட்டி பிடிச்சோன்னு என்ன ஆகுது, அவரால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்ப நீங்க சடனா என்ன பண்ண, அந்த நேரத்தில்
இப்போ எப்படி சடனாக அந்த இடத்துல என்ன பண்ணணும் அவர் செஞ்சு கேட்டார். இப்போ ஒரு ஃபயர் ஆகிட்டு இருக்கு, ஃபயர் ஆகிட்டு வெளியே வராரு. இப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்க அந்த ஃபயர் ஆன பர்சனை எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணணும், ரோல் பண்ணணும். அவரை ரோல் பண்ணும்போது என்ன ஒரு ஈஸியாக அவர் மேல இருக்கிற ஃபயரை நம்ம காப்பாற்ற முடியும். நாமளும் என்ன பண்ணலாம், சேஃப்டியா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பர்சன். This is a weightless person on carry out from the top of the floor to down of the floor. They will carry out. ஒரு சின்ன வெயிட் கம்மியா இருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்றோம், நாம மேல படிக்கட்டுல இருந்து தூக்கிட்டு வரோம். இந்த மெத்தட்ல it's a very easy method to carry any one person who is having helping to. They need a help to get into safety places. It's very easy one. Everybody can do it. It's a very easy one. This is a special of climb and lift. Very good, very good. Give me a big clap. Give me a big clap. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதை நீங்கள் தெரியுங்களா, 70% 80% உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஃபயர் ஆகிட்டாங்க. அவங்க எப்படி நம்ம கேரி பண்ணுறது, ஜென் ஆர் லேடி எதுவும் யார் வேணாலும் ஈஸிலி. குழந்தை பையன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிடக்கூடாது நீங்கள். அப்போ என்ன ஆகும், மசில் வந்துட்டு க்ரஷ் ஆகிட்டு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்னர் ஆர்கன் வந்துட்டு ரொம்ப சஃபர். இந்த மெத்தடில் நீங்கள் தூக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Anybody willing? Anybody willing? ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது நம்ம மேல வந்து அந்த ஃப்ளேம் அடிக்காதுங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருந்தாக்கா நீ ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அணைச்சிடலாம். இதுதான் ஒரு ஈஸி மெத்தட். சூப்பர்மேன். Ma'am, how is experience? Wait பண்ணுங்க சார், கார்டன் உள்ள கிட்ஸ், எஸ்பெஷலி கிட்ஸ் எங்க வெயிட் பண்ணுங்க. கிட்ஸ் இந்த ஏரியா கிட்ஸ் எங்க வெயிட் பண்ணுங்க. கிட்ஸ் இங்க இருக்கு ப்ளீஸ். கண்ணியா நீங்க கிட்ஸ் அங்க இருக்கு, இங்க உள்ள
நீங்கள் இப்போ பார்த்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இருந்தாலும் நேரில் பார்த்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் அசோசியேஷனில் சொல்லி இதே மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இதை மாதிரி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நடைபெறலனாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது பயனுள்ளதாக இருக்கும். எப்படி தூக்கிட்டு வரணும், ஃபயர் வரும்போது எப்படி தவழ்ந்துட்டு வரணும், எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் போது ஷேர் பண்ணுங்கள். விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.